ஏஷ் ஷூட்டர்ஸ் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபோர்டபுள் ரேட் கொடுத்து உங்களால கத்துக்க முடியும். இங்க நான் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து இங்க இருந்தா வந்து லேன் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு நேரா வந்து டார்கெட் இருக்கும். அப்புறம் இங்க புள்ளி இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கெல்லாம் வந்து டார்கெட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 மீட்டர் 10 மீட்டர்ஸ் வந்து ஏர் பிஸ்டல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க நம்ம ஒலிம்பிக்ஸ்லலாம் கூட. ஸோ 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். ஸோ இதுக்கு அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸும் இருக்கு. ஸோ இதுல கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ரைஃபிள் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு வந்து நம்ம ப்ரோ இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம் இதை பத்திலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லாகவும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் ஏன் முன்னாடி இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பிஸ்டல்ஸ்லாம் வந்து ஏர் பிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பிஸ்டல்ஸ் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கூட தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோல. ஸோ இந்த பிஸ்டல்ஸோட ரேட்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட வந்து ஒரு பிஸ்டல் வந்து 2 lakhs. நான் வந்தோடனே இது லைட்டா எடுக்க போயிட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க, இல்ல இதுல வந்து நீங்க தொடலாம் கூடாது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க வந்து ஒரு விஷயம் நாங்க அது பண்றதுக்கு முன்னாடியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து தொடவே விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க.